ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட் காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 5 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கான ஆள் இருக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிரமாதமாக இருக்க போது 3 வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட 4 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை தொடர்ச்சியாக புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ அவன் சொன்ன அந்த கீன்ற வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோ குழப்பமாயிடுவான். ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க, கீயா அந்த எனர்ஜிக்கு பேர் அது அப்படியா சொல்லுவீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜோசனும் ஆனால் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கிட்டான். நீ நம்புற அந்த கெங்கோ தான் நான் ஷார்ட்டா கீன்னு சொல்றேன். நீ சொன்ன மாதிரி உன்னுடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாலுமே அதெல்லாமே தாத்தா தான் எனக்கு சொல்லி கொடுத்துற மாதிரி அவன் ஹீரோ சொன்னாலுமே சரிவா நடந்துக்க நீ இதை பேசுவோம். எங்க பாரு, இந்த வெளி உலகத்தை சேர்ந்தவங்க மொத்தமாக 2 விதமா இருக்காங்க. ஒருத்தங்க தங்களுடைய பவர்ஸை அக்யூரேட்டா பயன்படுத்தக்கூடியவங்க, இன்னொருத்தங்க பவர் இருந்தும் அதை சரியா பயன்படுத்த தெரியாதவங்க. உங்க அப்பாவுடையது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பவரை வச்சிருந்தாலும் அவருடைய அப்பாவா இருக்கிற உன்னுடைய தாத்தா கிட்ட இருந்து அதை வழியா வாங்கினது. அவங்க 2 பேரும் அதை ஆக்டிவேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல நீ அதை அவேக்னிங் பண்ணாதான் அந்த கீன்ற பவரை உன்னால முழுமையா பயன்படுத்த கத்துக்க முடியும். சரி, எதுக்காக அவங்க என்ன கிட்னாப் பண்ண வந்தாங்க? அவங்களும் அவுட் சைடர்ஸ் தானே. அவங்க கிட்ட தான் அதிகப்படியான பவர்ஸ் இருக்கும்போது எதுக்கு என்ன தேடி வந்தாங்க? என்னை வச்சு என்னப்பா பண்ண போறானுங்க சொல்லுப்பா. எங்க பாரு, இது வரைக்குமே எங்களுக்கு அந்த செஞ்சு ஆளுங்களுடைய மோட்டிவ் என்னன்றது தெரியாது. ஆனா சோரன், உனக்கு இந்த குவான்ஜங் ஸ்கூலும் ஷெங்கிங்கியோ டியோவும் தெரியும்ல. அவங்க டோர்டிஸ்ட் டெம்பிள் கிட்ட தானே இருக்கு. அப்ப இதெல்லாமே ஆரம்பிச்சது அந்த கோயில் எரிஞ்ச போக தானே. அப்ப அங்க இருந்தவங்க கூட எல்லாருமே அவுட் சைடர்ஸா? வந்த எல்லா டூரிஸ்டும் அவுட் சைடர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சில பேர் தான் அதுல. உன்னோட ஸ்கூல்ல அப்புறம் உன்னுடைய ஊர்ல இருக்கிற அந்த கோயில்ல இருந்த ஆளுங்க, இவங்கள ஒரு சில பேர் அந்த பவர்ஸை வச்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவங்க இருந்துட்டு தான் வராங்க எல்லா இடத்துலயும். எனக்கு புரியலப்பா, இவனுங்களை மத்தியில நான் எப்படி உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ இருக்கும். அதுக்கான காரணம் இந்த அவுட் சைடர்ஸ்ல நிறைய பேர் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு சில பேர் தங்களுடைய சக்திகள் பத்தாதனால மத்தவங்க கிட்ட இருந்து அந்த பவர்ஸை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ற ஈவில்ஸும் இருக்காங்க. அவங்கள மாதிரியான ஆட்கள் கிட்ட நீ இன்னமும் மாட்டல, அதனாலதான் நீ இன்னமும் உயிரோட இருக்க. நான் சொன்னது போலயே இந்த சென்சேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க ரொம்ப டிஃப்ரெண்டானவங்க. அவங்கள பத்தி நம்ம இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஒரு நபர் தான் நமக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூம்ல அந்த ஜாம்பி யூசரா இருந்து அந்த பொண்ணை அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ இவளை பார்த்த உடனே, இவளா கெங்கன், நீங்க என்ன பண்ற? ரியோ கெங்கன், இவ ரியோ கிளான சேர்ந்தவன். பரவாயில்லையே, உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். சில மாசங்கள் தான் ஆயிடுச்சு. உன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து நீ காணுன்றதை எப்பயோ சொன்னாங்க. ஃபைனலா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு காரணம் எங்களுடைய கம்பெனி ட்ராக்கர் தான். அது மட்டும் இல்லாம நீ சென்சைல கூட வேலை பார்க்கறன்றது தெரிஞ்சுது. முட்டாள்தனமா எதுக்கு அவங்க கூட பேசியிருந்த? அவங்க எவ்வளவு பெரிய மோசமான கேங்ன்றது உனக்கு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து முட்டாள்தனமான வேலையில ஈடுபடுறதுக்கு நீ போய் ஜாயின் பண்ண. அவங்க எவ்வளவு ஆபத்தானவங்க உனக்கு தெரியல. என்ன பேசிட்டு இருக்க? சென்சைல சேர போறதுன்றது என்னுடைய பிசினஸ். அதுல நீ தலையிடாத, உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. முக்கியமான விஷயம், நீங்க எதுக்கு என்ன கடத்தி கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு எது நான் வேணும்? நான் என் வேலையை நான் சென்சைல சிறப்பா பார்த்துருப்பேன். இது எல்லாமே உங்க தப்பு தான். நான் இந்த இடத்துல வந்து மாட்டேன்தான். இன்னைக்கு அவங்க கூட இருந்தா சிறப்பா வேலை பார்த்துருப்பேன். சென்சைல இருந்தா நான் நிறைய வேலைகள் உண்மையா பார்த்துருப்பேன். ஆனா நீங்க என்னமோ கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது பேர்ல எங்களை கட்டுப்படுத்துறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஆக்சுவலி கவர்மெண்ட் தானே உங்களை மாதிரி எக்ஸ்பிரஸ் டெலிவரியை உருவாக்குது. கவர்மெண்ட்டே உங்களை எல்லாருமே தங்களுக்காக வேலை பார்க்க சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணி தானே வேலை பார்த்துருக்கீங்க. இவங்க சொல்றதுல உண்மையா? அப்ப நீங்க எல்லாருமே சூப்பர் நேச்சர் பவர்ஸை வச்சிருக்கிற வெளி உலகத்தை சேர்ந்த ஆளுங்க கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறீங்களா? ஆமா, அவ சொல்றதுல பாதி உண்மை இருக்கு. எந்த ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்க வெளி உலகத்தை சேர்ந்தவங்களால இந்த சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எங்களை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. எங்களுடைய வேலை நம்மள மாதிரி அவுட் சைடர்ஸ் வந்து சில பேர் வந்து இந்த பிரச்சனை கொடுக்குறவங்கள கட்டுப்பாடோட அரெஸ்ட் பண்றதுக்காக எங்களை வச்சிருக்காங்க. சரி, அதை விட ரியோ கெங்கன், உண்மையை சொல்லு. செஞ்ச கேங்க கூட நீ இருந்தப்போ என்னென்ன தெரிஞ்சதோ அதெல்லாம் சொல்லியே தருறீங்க. என்னால எதுவும் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா என்னுடைய கொள்கை கூட நல்லா பழகுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் துரோகம் பண்ணக்கூடாதுன்றது. சரி ஓகே, நீ சொல்றதுலயே நான் வரேன். நீ துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நீ மனசுக்குள்ள நினைச்சிருந்தாலும் உன்னை எதுக்கு அம்போன்னு அப்படியே விட்டு போனானுங்க? என்னத்தையும் உன்னை வந்து காப்பாத்திருக்கணும் தானே. அவ்வளவு நெருங்கி பழகின ஆறுகளாம் இருந்தாலும் செஞ்சல சேர்ந்தவங்க யாராச்சும் உன்னை வந்து காப்பாற்ற வந்திருக்கணும்னா அவங்க யாருமே உங்ககிட்ட உண்மையா பழகலன்னு தானே அர்த்தம். அப்ப என்ன இதுக்காக நீ போயிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற? ஒண்ணு மாதிரியான இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கிளான சேர்ந்த ஒரு ஆள் வந்து கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீ அது கூட எங்களுக்கு பண்ண தேவையில்ல. நாங்க கேட்கறது எல்லாமே செஞ்சல நீ என்ன பண்ணிருந்தா அவங்க என்னதான் உங்ககிட்ட சொன்னாங்கன்றது விஷயங்களை எங்களுக்கு சொல்லு. அது மட்டுமே போதும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஆனா அவ சொல்ல மாட்டேன்ற மாதிரி முறக்கடி பண்றா. ஆனா என்ன பத்தி நான் எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுப்ப நான் ஏன் சொல்ல மாட்டேன்னு. அதுக்கப்புறம் தன்னை பத்தின விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் செஞ்ச கிளான்ல சேரத்துக்கான காரணமே, நான் ரியோ கிளான்ல இருந்தப்போ என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் என்னுடைய பவர்ஸை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். அந்த கிளான்ல இருந்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க அந்த மாதிரியான பவர்ஸை யூஸ் பண்றவங்க. என்னுடைய பேரண்ட்ஸும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் தனியாக தான் எல்லாத்தையுமே கத்துக்கினேன். என்னுடைய 15 வயசுலயே நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா அது வரைக்கும் நான் அந்த இடத்துல ட்ராப் ஆகி இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கான நண்பர்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. அப்படியே இருந்தாங்கன்னா இந்த ஜாம்பிஸ் மட்டும்தான். ஆனா உண்மையான மனிதர்கள் யாருமே எனக்கு நண்பர்களாக இருந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருப்பேன், நமக்கு எப்படியாச்சும் இந்த மாதிரியான லைஃப் மாற்றி ஆகணும், நமக்கு நிறைய நண்பர்கள் வேணும், நம்ம ஒரு நல்ல லைஃபை வாழணும்னு. அதுக்காக பல முயற்சிகள் பண்ண. ஆனா எந்த ஹியூமனும் என்கிட்ட ஃப்ரெண்டா பழக யோசிச்சு கூட பார்க்கல. அப்பதான் முடிவு பண்ண, எதுக்காக நல்லவங்களா இருந்து இந்த மாதிரி பண்ணணும்னு. பேசாம கெட்டவங்களா இருக்கவங்களே நமக்கு நம்பவும் நல்லவங்களா, அதாவது நல்ல நண்பர்கள் அவங்க இருக்காங்கன்ற போது அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் கூட இருந்து பண்ணலாம். அதனாலதான் செஞ்ச கேன்ல போயிட்டு நான் சேரலான்னு முடிவு பண்ணேன். இதுல ஒண்ணு ஏன் தப்பு எதுவுமே கிடையாது.
எல்லாமே இந்த நார்மலான ஹியூமன்ஸ் மேலதான் தப்பு. நான் தனியா இருந்தேன் எவ்வளவு நாள் தெரியுமா, எவ்வளவு வருஷம் தெரியுமா, அது எவ்வளவு நரக வேதனைன்றது உங்களுக்கு புரியாது. இந்த சின்ன வயசுல இந்த மாதிரியான ஒரு வேதனை அனுபவிக்கணுன்றது என்னுடைய ஆசையா, அந்த ஒரு ஆசையை தான் நான் ரொம்ப வெறுத்து இந்த மாதிரியான ஒரு பாதையை சூஸ் பண்ணேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா புரியாது. என்ன ரொம்பவும் வெறுப்பத்துறீங்க. எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி லைஃப் அமையணும்னு என்னுடைய ஆசை கிடையாது. அதனாலதான் என் மைண்ட் சொல்றது போல நான் என்ன சரின்னு போடுதோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன குழப்பாதீங்க அப்படின்னு லைட்டா வந்து பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் செஞ்சல இருந்தா என் இஷ்டப்படி சுதந்திரமா எல்லாத்தையுமே செய்ய முடியும். யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. ஆனா இந்த மாதிரியான நார்மலான பீப்புள்ஸ் கூட இருக்கும்போது அவங்க எந்த விதமான பாசத்தையும் மேல காட்டல. அப்படி இருக்கும்போது நார்மலான பீப்புள்ஸ் கூட நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையும் தேவையில்லை. எனக்கு இப்படி இருக்கதான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி நான் முட்டாள்தனமான ஆளுங்க கூட நான் சேரவும் ஆசைப்படல. அதனாலதான் செஞ்சது கூட சேரணும்னு நினைச்சேன். அவங்க கூட இருக்கிறேன். இப்போ ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்பவும் சோகமாயிரும். ஓ இதனாலதான் இவ இப்படி இருக்கலான்னு. ஆனா அந்த டைம் இன்னொருத்தனும் அந்த வரான். டேய் என்னடா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் கேட்டு இருந்தா அவ ஒரு பதிலையும் சொல்ல மாட்டான். இது என் ஸ்டைல நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததான் அவ பதில் சொல்ல பாக்குறியா. ஏய் ஜோயன் நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதா. இன்னைக்கு நான் தான் இந்த இடத்துல சார்ஜ் எடுத்திருக்கேன். அதனால கண்டிப்பா நீ இதை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் போது நான் பண்ணி தான் தருவேன். அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. கம்முன்னு போய் இந்த இடத்த விட்டு நான் அவகிட்ட இருந்து ஆன்சரை வெளியே வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு டக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட போறான். ஏய் இங்க பாரு குட்டி பொண்ணு, நீ எல்லாத்தையும் சொல்றேன். அப்படி சொல்ல மாட்டேன் நடம் பிடிச்சினா உனக்கு பயங்கரமா நான் அடி கொடுப்பேன். உன்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் நான் பேச மாட்டேன்டா. திமுரு பிடிச்ச நாயே. நான் திமுரு பிடிச்சவனா அவன் எப்படி பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தவடையிலேயே உனக்கு கொடுத்து போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறான். ஏய் ஜோயன் என்னடா பண்ற, நிறுத்துற, கம்முனுடா. நீ இதுல வராத. இப்போதைக்கு நான் இந்த இடத்துல சார்ஜ் எடுத்திருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட இந்த ஆன்சர் வர வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. மூடிக்கிட்டு பின்னாடி போய் நில்லு. ஏய் குட்டி பண்ண எல்லா ஆன்சரையும் கோல் இல்லைன்னா பயங்கரமா அடி வாங்குவேன் அப்படின்னு அவ கதறி அழுது என்ன விட்டுருங்க ரொம்பவும் அழுது கேட்டுட்டு இருக்கான். நீ ஃப்ரீயா இருக்கும் தானே ஆசைப்பட்டேன். இந்த உலகத்தை விட்டு அமைச்சுதான் நீ ஃபுல்லாவே சுதந்திரமா இருக்கலாம். உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. செஞ்சில போயிட்டு நீ சேர்ந்தா மட்டும் உன்னால சுதந்திரமா இருக்க முடியும்னு நினைச்சிக்கா. நான் இப்போதைக்கு தான் இந்த மாதிரி அடிச்சு உன்னை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவனுங்க உனக்கு வழிகளை தினமும் கொடுப்பானுங்க. உன்னை பயன்படுத்தி பண்ணுங்க. உன்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ பண்ணுவானுங்க. பின்னாடி உனக்கே முதுகுல குத்துவானுங்க. அதெல்லாம் உனக்கு போக போக தான் தெரியும். அப்படியே பட்டு கேங்க கூட சேர்ந்து நீ சுதந்திரமா இருப்பான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுங்க யாருமே அவனுக்கு கூட போய் சேர மாட்டானுங்க. ஆனா எல்லா விதமான விதிமுறைகளையும் வச்சு நாங்க கரெக்டா இங்க ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இந்த மாதிரியான உண்மை சொல்றதுக்கு உனக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியல. என்கிட்ட வராத தொலைப்போ நான் கண்டிப்பா வருவேன். உங்ககிட்ட இந்த ஆன்சர் கரெக்டாம நான் விட மாட்டேன். ஆனா அவன் சிரிக்கும் போதே பார்த்த ஹீரோவை பின்னாடி கையை வச்சு டேய் இன்னும் ரெடி அவன் மேல கொடுத்த அவ்வளவுதான். அவன் மேல கையை வச்சு நான் என் கூட நீ பிரச்சனை பண்ற மாதிரி வேணும் அப்படின்னு ஹீரோ அவளுக்காக போயிட்டு கேட்கறான். என்னன்னு தெரியல ஹீரோ மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல. அந்த பொண்ணு இந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவப்பட்டதுனாலதான் நம்ம கிட்ட இப்படி நடந்துட்டனால அவளை பாவம் பார்த்து விடுறான். சரி ஓகே உங்ககிட்டயே பிரச்சனையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான். உன் கதையை முடிச்சு அதுக்கப்புறம் அவ கதையை முடிக்கிறேன். ஹீரோவுமே எதுவும் இருந்தாலும் நம்ம பொறுமையா பேசிக்கலாம். தயவு செஞ்சு அவளை அடிக்காதீங்க. நம்ம பொறுமையாவே பேசினாலே எல்லாம் முடிஞ்சுது. ஜோசனும் ஆமா இவ செஞ்சையில போய் இருந்தா நம்ம எதுவா இருந்தாலும் அவங்கள மாதிரி நம்ம ஒன்றும் கிடையாதுல. அதனால இவளை நம்ம ஒழுங்கா தான் ட்ரீட் பண்ணணும். என்னடா பேசிட்டு இருக்க ஜோசன் இப்படி எல்லாம் கேட்டு நம்ம அவனை நீ அடுத்த அமாவாசைக்கு தான் கேட்டு ஆச்சரிய வர வைப்பா. அதுக்குள்ள அவனுக்கு எதனா ஒன்று செஞ்சு விட்டுருவானுங்க. நீ என்னடா பேசிட்டு இருக்க. இன்னைக்கு நான் தான் இந்த இடத்துல சார்ஜ் எடுத்துருக்கேன். நீ என்னடா பெரிய பிடிங்க மாதிரி வந்து என்கிட்ட சார்ஜ் எடுத்து நீ அவகிட்ட போயிட்டு கேள்வி கேட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஹீரோவுமே பத்ததுக்கு நாம அவ மேல நீ அடிச்சுலாம் கேட்கக்கூடாது. எதுவும் இருந்தாலும் பொறுமையா கேளியா. பொண்ணுங்களை இப்படி காயப்படுத்தாதியான்ற மாதிரி ஹீரோ ஒன்று பக்கம் சண்டை போற அவனுக்கு கொள்ளியா அடிச்சுன்னு வாழ்றானுங்க. அவளே ஒன்னொரு பக்கம் ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்க்குறான். நம்ம இவனுக்கு என்னெல்லாம் கேவலமா பண்ணுவான். ஆனா இவன் நமக்காக இப்படி கேட்டுட்டு இருக்கானேன்னு ஒரு கட்டத்தில் அவளும் மனசு மாறிடுவா. நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். அந்த செஞ்சோடைய ஆளுங்க ஜோ சாக்கிரனுடைய பவர்ஸை உறிஞ்சி எடுக்க தான் ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே நடந்தது பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பல வாரியர்ஸ் ஜோ சாக்கிரனை அட்டாக் பண்ண வந்தாங்க. ஆனா வந்த ஒவ்வொரு வெளி உலகத்தை சேர்ந்த பவர்ஃபுல்லான ஆளுங்களை அவர் கொண்டு குவிச்சாரு. ஒரு கட்டத்தில் முடிவு பண்ண செஞ்சோடைய ஆளுங்க எப்படியாச்சும் அவருடைய பவர் அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவர் தேடி போன இடத்துல அவர் இறந்திருந்தாரு. அதனாலதான் அவருடைய பாடிக்குள்ள இருக்கிற பவர்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க. என்ன அதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அவருடைய ஸ்டைல் கெட்டகின் செஞ்சோடைய வாரியர்ஸ் இதுக்கு முன்னாடி தனியாளா எல்லாரையும் சமாளிச்சாரு. அதுக்கப்புறம் நல்லபடியா எல்லா விதமான விஷயங்களும் சொன்ன பிறகு அவங்க வெளியே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவ தனியாவே இருக்கட்டும். நிறைய விஷயத்த சொல்லிட்ட பிரச்சனை இல்லை. ஆமாப்பா எல்லாம் கரெக்டா போயிடுச்சு. என்கிட்ட விட்டு தான் மொத்தமே நான் கேட்டிருப்பேன். நீங்களே வந்து கேட்டுட்டு என்னடா பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. அப்புறமா இவன் குறுக்கால வந்து இவன் யாரு தேவையில்லாம நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிறான். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஹீரோ புலம்ப. டாய் கெட்டகின் ஸ்டைல வச்சிட்டு இருக்கிற பேர பையன் தானே நீ என்ன பேசிட்டு இருக்க. அதெல்லாம் எங்க தாத்தா பயன்படுத்து எனக்கு அந்த அளவுலாம் தெரியாது. ஆனா இருந்தாலும் உன் மேல அந்த வெளிப்பட்ட எல்லோ கலரான ஆரா பவர் வச்சுலாம் பார்க்கும்போது கண்டிப்பா அது கெட்டகின் ஸ்டைல் தான். ஆனா உனக்கு அதெல்லாம் தெரியலன்ற போது நீ அப்ப அதை என்னன்னு சொல்லுவேன். யோ அதெல்லாம் எங்க தாத்தா சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கெங்கோ தான். செஞ்சோடைய ஆளுங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு எங்க தாத்தா கிட்ட பவர் எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவுபடுத்தலாம். நம்ம ஹீரோடைய மாத்திர இருக்க ஓஹோவும் எங்க பாருடா சோரன் நீ சொல்ற அந்த கெங்கோ ஸ்டைலும் அப்புறம் இந்த கெட்டகின் ஸ்டைலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா ஆட்கள் தான் இங்க வெவ்வேறு விதமா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா உன்னுடைய பவரையும் உன்னுடைய தாத்தாவுல இருக்க அந்த பவரையும் எடுக்கணும்ன்றது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா உன்னை தேடி ஃபியூச்சர்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ உஷாரா இருக்கணும். உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த போறங்க பையன் கத்துட்டு இருக்கான். எனக்கு அந்த பல்கான பொண்ணு வேணும். இன்னும் விடுங்களா. யாருப்பா இவன் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான். டேய் இவன் பேரு தானே சாரோ. அவனை காப்பாத்தினால அவன் தான். அது என்னன்னா உன்னை முன்ன காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தப்போ தேவையில்லாம நாட்சுக்கு வந்து இவன் அடிச்சிட்டானா. அதனால அவன் மேல பெரிய போதையா மாறிடுச்சு அவனுக்கு. அதனாலதான் பொம்பளை சோக்கு எடுத்து இப்படி கத்திட்டு இருக்கான். இதனாலதான் ஓஹோ நீ அவங்க கூட போய் ஃபைட் பண்ணாதுன்னு சொன்னேன். அதனால நாட்சு கிட்ட அடுத்த முறை சண்டை போறீங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த நிலைமை தான் வரும். கொஞ்சம் உஷாரா இருங்க. இன்னொரு பக்கம் ஜோயோனோ ஆமாமா ஓஹோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை பார்த்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு வேணும்னுங்கிறான். இப்பதான் நீ கொஞ்சம்
மூலியமா ஒரு பொண்ணாவே மாறுற. இன்னொரு பக்கம் அந்த சிறைக்குள்ள இருந்து அவன் கத்திட்டு இருக்கான், டே யாராச்சும் ஒரு பொண்ணு போட்டோம்டா, எனக்கு தாங்க முடியலடா, இவன் வேற ஒருத்தன் கத்திட்டு இருக்கான், டே வாய மூடுடா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஜோசன் இன்னொரு பக்கம் கத்துறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூமுக்கு ஹீரோவை கூட்டின்னு போயிட்டு ஜோசனும் கேட்கறான், எங்களுடைய கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுற மாதிரி. என்னால் முடியாது, பைத்து போன கம்பெனிலாம் நான் ஜாயின் பண்ண மாட்டேன், வெளியே நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தாலே நல்லா சம்பாதிப்பேன், டே என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ணிடுவான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம மாஸ்டரை போட்டு கும்பரி எடுப்பேன், ஏன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஜாயின் பண்றா, இந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்றா அப்படின்ற மாதிரி மிரட்ட அடி வாங்கி ஹீரோ அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சுமூகமா அந்த இடத்துல பேசி ஜாயின் பண்ணிட்டான். எதுக்குப்பா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சுத்தமா புரியல. அப்புறம் ஹீரோ வீட்டுல யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கதவு திறக்கிற சவுண்ட் வருது. திரும்பவும் ஒரு பொண்ணா. ஹீரோவும் டவுட்ல போயிட்டு கதவு திறக்க பார்த்தா டக்குன்னு ஒரு மாத்திரம் ஹீரோ அப்படியே கோணி பையில போட்டு ஈத்துன்னு போயிடும். இன்னொரு பக்கம் நம்ம பாருங்க கம்பெனிக்குள்ள இருந்து இப்ப பேசிட்டு இருக்கானுங்க, எதுக்கடா இப்படி நீ புலம்பிட்டு இருக்க, இங்க பாரு ஜோசரன் வந்து கண்டிப்பா அவங்க தாத்தா வரும் பெரிய ஆளா தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க தாத்தாவை பத்தின விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரு போலயே இவனுக்கும் நிறைய சக்திகள் இருந்துச்சுன்னா சென்சே குரூப் மட்டும் கிடையாது, இன்னும் பல பேர் இவனை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் அந்த மாத்திரை பார்த்தா இன்னொருத்தங்க கிட்ட எடுத்து வந்து அந்த மூட்டையை போட நம்ம ஹீரோ உடனே பார்த்தா அந்த மூட்டையை திறக்கிற உடனே உடச்சின்னு வெளியே வருவான். யார் நீங்க, எதுக்காக என்ன இப்படி கொண்டு வரீங்க, டே தப்பா நடிச்சுக்காத, நாங்க ஒன்றும் செஞ்ச ஆளும் கிடையாது, நீங்க செஞ்ச ஆளும் கிடையாதா. ஜோசனும் எதுக்குடா ஜோயோ நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, அவன் என்ன பெருசா பண்ண போறான்னு நினைக்கிறேன், நீ பாரு நடக்குதா இல்லையான்னு. அது என்னன்னா கண்டிப்பா இந்த அவுட் சைடர்ஸோடைய உலகத்தையே மொத்தமா பெரிய லெவல மாத்த போறது இவன் மட்டும்தான் அப்படின்னு அவனை சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சின்ன கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்ச நம்பர் பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் நடும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.